ஸ்ரீ குருப்யோ நமக. ஸ்ரீ மாத்ரே நமக. மாணிக்க வீணாம் உபலாலயந்தி மதாலசாம் மஞ்சுள வாக்விலாசாம் மாதங்க கன்யாம் மனசாஸ்மராமி. காளிதாச விரசிதம் ஸ்ரீ ஷியாமளா தண்டகம். சுஸ்ஸபே சாயமங்கலம் சிவச்சிதம்பரம் சிவகாமசுந்தரி அம்பிகா சமேதம் ஆனந்த நடராஜமூர்த்தி கிருபா கடாட்சம் எல்லோருக்கும் கிடைக்கட்டும். இன்பமே சூழ்க எல்லா உயிரும் என்பொற்றிருக்க. மேதா விலாசம்ங்கிற இந்த காணொலி மூலம் உங்களை எல்லாம் சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். சிறப்பான சிந்தனைகள் வரிசையில் இன்னைக்கு நாம் பார்க்க போகின்ற சிந்தனை ரொம்பவும் வாழ்க்கைக்கு உச்சிதமான ஒன்று. சூரியனோடு உங்கள் வாழ்க்கை செயல் இருக்கட்டும். சூரியனுடைய பயணமானது காலையில் 6 மணிக்கு துவங்கி 5:30 மணிக்கோ 5:40க்கோ முடியுது. சூரியனோடு உங்கள் வாழ்க்கை செயல் இருக்கட்டும். அவனுடைய பரிமாணம் இருக்கின்ற வரை உங்கள் செயல் இருக்கணும். அவன் உறங்கின பிறகு நாமும் உறங்கிடணும். இதுதான் அந்த காலத்தினுடைய தத்துவம். பகலவன், ஆதவன், சூரியன் என பல நாமங்களை பரிமளிக்கும் சூரியன் உலகின் பெரிய வள்ளல். அவன்தான் பெரிய கொடை வள்ளல். மாறி இல்லாதது ஒரு காரியம் இல்லைன்னு சொல்லுவாங்க மழைக்கு. வஞ்சனை இல்லாத பேரருளாளன் சூரிய பகவான். உலகின் அனைத்து ஜீவராசிகளுக்கும் சூரிய உதயம் தொட்டு அஸ்தமனத்தோடு தன் இயல்பான வாழ்க்கை செயல்களை துவங்கி முடித்துக் கொள்கிறது. எல்லா ஜீவராசிகளும் பார்த்தீங்கன்னா சூரியன் உதிக்கும் முன்னரே எழுந்து தன்னுடைய இயல்பான வாழ்க்கைக்கு முறையே துவங்கிடுது. சூரியன் அஸ்தமனத்துக்கு பிறகு எந்த ஜீவராசிகளும் செயல்படுறதே இல்லை. காக்கை குருவிகள் முதல் விலங்குகள் வர சூரிய அஸ்தமனத்திற்கு எல்லாம் முடங்கிடும் போய். மனிதனுடைய நிலையும் அப்படிதான் இருந்துச்சு ஒரு காலத்தில். கால மாறுபாட்டால விஞ்ஞான வளர்ச்சியினால மனிதனுடைய செயல்பாடுகள் பகலவன் மறைவுக்கு பின்னரும் தொடங்குகின்றது. இந்த கலிகாலத்தில் பார்த்தீங்கன்னா அவனுடைய வருகையை யாரும் பார்ப்பதே இல்லை. சூரிய உதயத்தை யாரும் பார்க்கறதில்லை. அவன் உதிக்கும் போது உலகில் அனைத்து ஜீவராசிகளும் புத்துணர்வோடு முன்னமே எழுந்து சூரியன் வரவுக்காக காத்து கொண்டிருக்கு. ஜீவராசிகள்லாம் காலையிலே குயில் கூவ ஆரம்பிச்சிடும். எல்லா பறவையினங்களும் ஒளியிடுவோம். சூரியனுடைய உதயத்துக்கு காத்திருக்கும். எல்லாம் விழிச்சிருக்கும். சூரிய உதயம் எப்போ உதயமாகும் அப்படின்னு எல்லா ஜீவராசிகளும் காத்திருக்கு, மனிதனை தவிர. இந்த காலத்தில் மனிதன் சூரிய உதயத்தை பார்க்கறதே இல்லை. ஆனால் ஜீவராசிகள் பார்த்தீங்கன்னா எல்லா ஜீவராசிகளும் சூரியனுடைய வருகைக்காக காலையிலே எழுந்து ரெடியாக உட்கார்ந்துருக்கு. தற்கால மனிதன் பார்த்தீங்கன்னா சூரியனுடைய உதயத்தை பற்றி கவலை கொள்ளாமல் இரவு பகல் இரண்டுமே சமமாக கொண்டு உழைக்கின்றார். இரவு பகலாக மாறிவிட்டது. மனிதனின் உடலும் இயற்கைக்கு மாறாக மாறிவிட்டது. அதுக்கு தான் பல நோய்களுக்கு காரணமாச்சு. பல நோய்களுக்கு நாம் அடிமையாயிட்டோம். பலவிதமான மன நோய்க்கும் உடல் நோய்க்கும் இதுதான் காரணம். எல்லாம் இந்த விஷயங்களை சொல்லிக்கிட்டே தான் இருக்காங்க. யாரும் கேட்கறதே இல்லை. கேட்குற மாதிரியான சூழ்நிலையும் கிடையாது, கேட்குற மாதிரியான நிலைமையும் கிடையாது. மனிதன் எப்பொழுது அதிகாலையில் தூங்க ஆரம்பித்தானோ அப்பொழுதே அவனை நோய் தாக்க ஆரம்பிச்சுடுது. புல் பூண்டு அனைத்து ஜீவராசிகளும் சூரியன் உதிக்கும் முன் எழுந்து சூரியன் மறையும் வரை தனக்கு தேவையான அனைத்தையும் சாதித்துக் கொள்கின்றது. சூரியன் மறைந்தவுடன் ஓய்வெடுக்க ஆரம்பிச்சிடும். நம்முடைய கலாச்சாரம் பண்பாடு எல்லாம் இதைதான் பிரதிபலிக்கிறது. அதிகாலையில் எழ வேண்டும், அதிகாலையில் எழுந்திருக்கணும். சூரியன் மறைவுக்கு பின் 6 நாழிகை முழித்திருக்கலாம். அதுக்கு பின்பாடு அவசியம் உறங்க வேண்டும். இதுதான் மனிதனுடைய இனத்திற்கு பயனை கொடுக்கும். இல்லைன்னா மாறான விளைவை தான் கொடுக்கும். 8 மணி நேர உறக்கம் மனிதனுக்கு அவசியம். ஆரோக்கியம் மேம்படும். பகலில் செய்ய வேண்டிய காரியத்தை இரவில் செய்ய வேண்டிய காரியங்கள் அப்படின்னு வகுக்கப்பட்டிருக்கு. அதை நாம் ஒழுங்காக கடைபிடிக்கணும். அப்படி பண்ணோம்னா அதனுடைய பலன் இரட்டிப்பாகும். அதுதான் முன்னோர்கள் வகுத்து வச்சார்கள். பகல்ல உறங்காதே, உடல் மட்டுப்படும், மந்த புத்தி வரும். அந்தி சந்தியில தூங்காத, சாயங்கால வேளையில
சூரியன் மறைவுக்கு முன்னரே வீட்டில் விளக்கை ஏற்று அப்படின்னு சொல்லியிருக்கான். காலத்தில் பார்த்தீங்கன்னா மாடு கலைஞ்சி வர நேரம்னு சொல்லுவாங்க. மாடு மேய்ச்சலுக்கு போயிட்டு வீடு திரும்பும் 4:30 மணி, 4 to 4:30 மணிக்கு தான் வரும். அதுக்கு பின்னாலே மகாலட்சுமி வருவா அப்படின்னு உறுதிப்பாடா சொல்லுவாங்க. மாடு மேய்க்கிறவன் சொல்லிட்டு போவான், பாப்பாத்தி அம்மா மாடு வருது, கட்டினா கட்டுங்க, கட்டாட்டி போங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே போவான். மாடெல்லாம் டிஸ்போஸ் ஆகும். அந்த வீட்டுக்கு நேராக வந்தோடனே சந்து உள்ளார போகிறோம். மாடு மேய்க்கிறவன் குவிக்கிட்டே போவான். உடனே வேலிப்படல் எல்லாம் திறந்து கொடுத்து ரெடியாக வச்சுருப்பாங்க. மாடெல்லாம் உள்ளே வரும். ஒரு உலக்கையை போட்டு மாடுகளை உள்ளே தாண்ட வச்சு உள்ளே அழைச்சிட்டு போய் கொட்டகையில் கட்டி பாலை கறந்து வீட்டில் வச்சுட்டு உடனே வாசலுக்கு வந்து ஒரு விளக்கை ஏற்றி வைப்பாங்க. மாலை பொழுது வந்து போச்சு அப்படின்னுட்டு. சூரிய அஸ்தமனத்திற்கு முன்னரே விளக்கை ஏற்றிடணும். சூரிய அஸ்தமனத்தில் பள்ளி சிறுவர்கள் விளையாடி களைத்து வருவார்கள். வந்ததும் மதியான மீந்த உணவு ஒரு முறை சாப்பிடுவாங்க. முகம் கை கால் கழுவி ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம்னு ஒரு சிறிது நேரம் படிப்பாங்க. அவ்வளோதான். கதை கேட்குற நேரம் வந்துடும். திண்ணையில் எல்லாம் கூடி உட்காந்துக்கிட்டு வயசானவங்கள்ட்ட கூடி எல்லாம் உட்காந்து குலாவி கதை கேட்கும். அப்படி இருக்கும்போதே அம்மா இரவு உணவுக்கு கூப்பிடுவாங்க. கொட்டாய் விட்டு கொண்டே ரசம் சாதமோ தயிர் சாதமோ ஊறுகாயோட சாப்பிட்டுட்டு படுக்க வேண்டியதுதான். மணியை பார்த்தா மணி 7:30 7:45 தான் ஆயிருக்கும். எல்லாம் படுத்துருவாங்க. மறுபடி விடியல் 4 அல்லது 5 மணிக்கு தான். சூரியனுடைய மறைவில் இவ்வளவுதான் நடக்கும். கண் விழித்திருக்க வெளிச்சமும் கிடையாது, உறங்க வேண்டியது தான். பார்த்தீங்கன்னா தற்பொழுது கதையெல்லாம் மாறி தலைகீழ ஆயிட்டது. இரவு பகலாக விளங்குகிறது. வலைத்தளங்களில் மக்கள் மூழ்கி கிடக்கிறார்கள். விரும்பும் போது தூங்குகிறார்கள், விழித்திருக்கின்றார்கள். இதுதான் தற்போதைய உலகம். அதனால்தான் பார்த்தீங்கன்னா பல வியாதி, மன அழுத்தம், குழந்தையின்மை அப்படின்னு கேட்காத வியாதி, கேள்விப்படாத வியாதி எல்லாம் தொத்திக்குது. எல்லாம் தவிர்க்க முடியாது. இருப்பினும் முடிந்தால் நம்ம உடம்புல பாதுகாத்துக்கணும், உடலை 100 வயது வச்சுக்கணும், பேணி காக்கணும் அப்படின்னு சொன்னோம்னா இந்த மாதிரியான இடிபாடுகளுக்கெல்லாம் போகக்கூடாது. போகாமல் இருக்க முடியாது. கால சூழ்நிலை எல்லாரையும் கட்டி இழுக்குது. இருந்தாலும் நாம் இந்த உலகத்தில் ஜீவிக்கணும், உடலை பேணி காக்கணும், பிணி வராமல் பாதுகாக்கணும் அப்படின்னு சொன்னோம்னா சில நெறிமுறைகளை பின்பற்றித்தான் ஆகணும். 6 மணி நேரமாவது குறைந்தது உறங்கணும். மனதை அமைதியாக வச்சுக்கிறதுக்கு, ரம்யமாக வச்சுக்கிறதுக்கு சில விஷயங்களை கடைபிடித்து தான் ஆகணும். ஆகாரத்தில், உணவில் கட்டுப்பாடு இருக்கணும். 100% முன்னோர்கள் விட்டு பண்ணுறதை நாம் பண்ணாட்டி போனாலும் கூட சிறிதளவாவது ஓரளவுக்காவது 50%, 40%, 60%ஆவது நாம் அதை பின்பற்றினோமானா ஓரளவுக்கு நாம் பழிச்சு இருக்கலாம். ஏன்னா யாரையும் நம்ப முடியல. மருத்துவ வசதிகள் எல்லாம் ஏற்பட்டு போனாலும் கூட எதையும் ஒழுங்காக பிரயோகப்படுத்துறதில்லை. மருத்துவ கண்டுபிடிப்புகள் எல்லாம் எல்லாருக்கும் ஒழுங்காக பிரயோகப்படுத்தப்படுதான்னா கேட்கவே பயமாக இருக்கும். தெருவெல்லாம் டாக்டர், தெருவெல்லாம் கிளினிக், கையை கொண்டு காமிக்கிறதுக்கு பயமாக இருக்குது. ஆகையினால வருமுன் காப்போம், வந்தபின் காக்கிறதுல பேசி பிரயோஜனம் இல்லை. வருமுன் காப்போம் அப்படிங்கிற ஒரு சிந்தனையோடு இந்த உலகத்தில் பகலவன் இருக்கும் பொழுது செயலை செய்யலாம். பகலவன் இல்லை என்றால் செயலை குறைத்து கொள்ளலாம். முடிந்தால் பின்பற்றுங்கள். சூரியனோடு உங்கள் வாழ்க்கையை செயல்படுத்துங்கள். உங்களுடைய வாழ்க்கையானது மிகவும் பிரகாசமாக இருக்கும்ங்கிறது ஐயமே கிடையாது. அதுதான் எல்லாரும் பின்பற்றி வாழ்க்கையில் உயர்ந்தாங்க, 100 வயது வாழ்ந்தாங்க. குறைஞ்சபட்சம் நம்ம 80-90 வயதாவது இருக்கணும்னா ஓரளவுக்காவது இவைகளை நாம் பின்பற்றலாம். பகலவனோடு உங்களுடைய பயணத்தை துவங்குங்கள். பகலவன் முடித்தவன் உங்களுடைய பயணத்தை முடித்து கொள்ளுங்கள். வாழ்க்கை இன்பமாகவும் அருமையானதாகவும் இருக்கும் என்ற சிறப்பான சிந்தனையோடு இந்த சிந்தனையை முடிக்கின்றேன். வேறு ஒரு சிறப்பான சிந்தனையோடு மேதாவிலாசம் காணொளியில் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.